ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من غسل ميتا غفر له 40 مرة أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையுடைய முடிவாக அல்லாஹ் மௌத்தை ஆக்கியிருக்கின்றார். ஒரு மனிதன் மௌத் அதோடு சேர்ந்த விடயங்களை சிந்திக்கும் பொழுது அல்லாஹுடைய சிந்தனையும் ஆகிரத்துடைய சிந்தனையும் கல்விலே அதிகமாக வருவதற்கு இடம்பாடு இருக்கின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களில்தான் கபிரிஸ்தானை தரிசிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனக்கு பக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருப்பார். சில சமயம் நான் தேடி பார்ப்பேன், நபி அவர்கள் எனக்கு பக்கத்தில் இருக்க மாட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமைதான் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா. பரீராவிடம் சொல்லுவார்கள், போய் பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு போயிருக்கிறார். பார்த்தால் நபியுடைய வீட்டிலிருந்து சொற்ப தூரத்தில் தான் பக்கீ இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கீ என்ற கபிரிஸ்தானிலே நபி அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இரவு நேரங்களில்
ஏன் கபரை ஜியாரத் செய்தார்கள் என்றால், அந்த மரணத்துடைய சிந்தனை, மௌத்துடைய சிந்தனை சகோதரர்களே ஒவ்வொரு முஸ்லிமிடம் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்து தகாசுர் என்ற சூறாவிலே அல்லாஹ் இதை எச்சரிக்கையாக தெளிவுபடுத்துகின்றான். அல்ஹாகுமுத் தகாசுர், அல்ஹாகுமுத் தகாசுர். அல்லாஹ் சொல்கிறான், அதிகத்துவத்தை தேடுவது உங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது. சகோதரர்களே, செல்வங்களையும் காணி பூமி பிள்ளைகள் போன்ற விடயங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது. எதுவரைக்கும் மறதி தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரையும் தான் உங்களுக்கு மறதி. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரையும் தான். சகோதரர்களே, கபரை சந்தித்தால் நம் எல்லோருக்கும் தெரியும், கபரிலே பணத்துக்கு பெறுமதி கிடையாது, கபரிலே அரசியலுக்கு பெறுமதி கிடையாது, கபரிலே அழகுக்கு பெறுமதி கிடையாது. கபர் என்பது அது வித்தியாசமான இடம். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன். அல்லாஹ் சொல்கிறான், அங்கு வந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன். திரும்ப அதே வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், அங்கு வந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். அங்கு வந்தால் உறுதியாக விளங்குவீர்கள். என்ன விளங்குவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. கல்லா ஸௌஃப தஅலமூன், நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன், அதே விடயத்தை சொல்கிறார். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியான முறையில் விளங்கிக் கொள்ளுவீர்கள். சகோதரர்களே, இன்று காலை வரை யாரெல்லாம் கபருக்குள் வைத்து விட்டோமோ அவ்வளோ பேருக்கும் விளங்கிவிட்டது என்ன? இஸ்லாம் மட்டும்தான் உண்மை, ஈமான் மட்டும்தான் உண்மை, மற்ற அனைத்துமே பிழையானது என்பது விளங்கிவிட்டது. இரண்டாவது, அமல்களோடு வந்தால் மாத்திரம்தான் புத்திசாலி, அமல்கள் இல்லாமல் கபருக்கு சென்றால் அது மடத்தனம் என்பது விளங்கிவிட்டது. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. கபருக்கு சென்ற யாருக்கும் எந்த அமலும் செய்ய முடியாது. அமல்களுடைய வாசல் மூடப்பட்டு விட்டது. இதைத்தான் அல்லாஹ் 3 தடவை திரும்ப திரும்ப கல்லா ஸௌஃப தஅலமூன் சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். 3 தடவை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொன்னது அதற்குத்தான். சகோதரர்களே, அமல்கள் எல்லாம் கண்ணை பொத்துவதற்கு முன்னால் தான். ஃபர்லான ஹஜ் செய்யாதவர்கள், செல்வம் இருந்தது ஹஜ் செய்யவில்லை, செல்வம் இருந்தது ஜகாத் கொடுக்கவில்லை. இந்த 2 பேரும் சக்கராத்திலே விளங்கிக் கொள்ளுவார்கள். அதனாலதான் சகோதரர்களே, வசதி இருந்தால் முதல் ஹஜ்ஜை முடிக்க வேண்டும், வருடா வருடம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் சக்கராத்தே மோசமாக மாறிவிடும். சக்கராத்திலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுக்கு தெரியும், யா அல்லாஹ் கொஞ்சம் பிற்படுத்து, நான் சதக்கா கொடுத்துட்டு வாரே, ஜகாத்தை கொடுத்துட்டு வாரே, ஹஜ்ஜ முடிச்சிட்டு வாரே. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே மவுத் என்பது, கபர் என்பது ஒரு மனிதன் சிரிக்கும் இடம் அல்ல, விளையாடும் இடம் அல்ல. அல்லாஹ் 3 தடவை எச்சரிக்கை செய்திருக்கிறார். கல்லா ஸௌஃப தஅலமூன் சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். 3 தடவை. அதனால் சகோதரர்களே, இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதர் மரணித்தால் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கம். இஸ்லாம் எந்த மதத்திலிருந்தும் எதையும் களவெடுக்காது. அந்த பூர்த்தியான மார்க்கம்.
சகோதரர்களே, ஒரு மனிதன் சக்கராத்தை அடைந்து விட்டான் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவனை கபருக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருப்பது மிக நுட்பமானது. சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், இன்று ஜனாசாக்கள் அவசரமாக அடக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் பல சட்டதிட்டங்கள் பாழாக்கப்படுகிறது. ஏன்? தெரியாததின் காரணமாக, அறிவு இல்லாததின் காரணமாக. சகோதரர்களே, ஒருவர் சக்கராத்தை அடைந்து விட்டார் என்றால், உலகத்தை முடித்து விட்டார் என்றால், அவருக்கு பக்கத்தில் வந்து பார்க்க வேண்டும். கண் திறந்திருக்கும். இஸ்லாமிய முறை அவருடைய கண்ணை மூட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருந்தவர்களிடம் வந்தால் அவருடைய கண் திறந்து கொள்ளும். ஏனென்றால் ரூஹ் வாயால் பிரியும் பொழுது வாயினால் தான் ரூஹ் வெளிவருகிறது. அந்த ரூஹை கண் பார்த்து கொண்டே இருக்கும். உடனே கண்ணை மூட வேண்டும். சகோதரர்களே, கண்ணை மூடிவிட்டு அவருடைய உடம்பை இலேசாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் உடம்பில் உள்ள அசுத்தங்கள் வெளிவரும் நேரம் உடனே அவரை கழுவி பரிசுத்தம் செய்து இலேசான புடவையால் மூடி வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தை அடைந்த பொழுது நபி அவர்களிடம் எதுவும் வெளிவரவில்லை. நபி அவர்களை வெள்ளை புடவையால் மூடி வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, இப்பொழுது ஜனாசா மரணித்து உயிர் பிரிந்து விட்டது. இந்த உயிர் எங்கு போயிருக்கிறது? சகோதரர்களே, உடம்பு இங்கு இருக்கிறது, உயிர் போய்விட்டது. உயிர் போனால் இந்த ரூஹ் இருக்கிறதே 5 இடங்களுக்கு செல்கிறது. ரூஹ் என்பது சாதாரண ஒன்றல்ல. உடம்பில், என்னுடைய உடம்பில் ரூஹ் இருப்பதால் தான் நான் பேசுகிறேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன். உடம்பில் இருந்து ரூஹ் பிரிந்தால் சகோதரர்களே, அந்த ரூஹ் எங்கு போகிறது? 5 இடங்கள் இருக்கிறது ரூஹ் போகுவதற்கு. உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொண்டோமோ அவர்களோடு போய் சேர்ந்து கொள்வோம். முதலாவது நபிமார்களுடைய ரூஹ் சகோதரர்களே எல்லியீன் என்ற இடத்தில் இருக்கிறது. அதைவிட உயர்ந்த இடம் கிடையாது. இரண்டாவது ரூஹ் சகோதரர்களே ஷுஹதாக்களுடைய ரூஹ். முஸ்அப் பின் உமைர், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜஹஷ் போன்ற அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவருடைய ரூஹ். இந்த ரூஹ்களை அல்லாஹ் அவருடைய அர்ஷிலே, அல்லாஹ்வுடைய அர்ஷிலே ஒரு கூடு இருக்கிறது. அந்த கூட்டுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு பறவைக்குள் அல்லாஹ் அந்த ரூஹை போடுவான். அந்த ரூஹ் அந்த கூட்டுக்குள் தங்கி இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்திலே சுத்தி அதோடைய பழங்களை எல்லாம் சாப்பிடும். பிறகு அது வந்துவிடும். ஹஸ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே, மக்காவில் பிறந்தவர், எத்தியோப்பியாவிலே இஸ்லாத்தை பரப்பியவர், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர். மதீனாவுக்கு வந்த அப்துல்லாஹ் பின் ஜாஃபரை, ஜாஃபர் பின் அபி தாலிபை நபி அவர்கள் ஜோர்டானுக்கு அனுப்பினார்கள், முஅத்தாவுக்கு. முஅத்தாவிலே அவர் ஷஹீதாக்கப்பட்டார். 2 கையும் வெட்டப்பட்டது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 கைக்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்திலே 2 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். அவர் சொர்க்கத்தை சுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தான் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய புனைப்பெயர் ஜாஃபர் அத்-தையார், பறவை ஜாஃபர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2வது வகையான ரூஹ். 3வது வகையான ரூஹ் சகோதரர்களே மூமீன்களுடைய ரூஹ். உலகத்தில் மூமீனாக வாழ்ந்தவர், விளையாடியவர் அல்ல, தொழுகையை தவறவிட்டவர் அல்ல, நோன்பை தவறவிட்டவர் அல்ல, மோசமான காரியங்கள் ஈடுபட்டவர் அல்ல. மூமினுடைய ரூஹ் சகோதரர்களே பிரிந்ததோடு அல்லாஹ் அந்த ரூஹை சுவர்க்கத்தில் இருக்கும் ஒரு மரத்துக்குத்தான் அந்த ரூஹ் செல்கிறது. அந்த சொர்க்கத்திலே அந்த ரூஹ் மரத்திலே ஒரு பறவைக்குள் தான் போடப்படுகிறது. சொர்க்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ரூஹ் அந்த மரத்தில் இருந்து கொண்டே இருக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும். இது 3வது வகையான ரூஹ். 4வது வகையான ரூஹ் நமது ஊர்களில் தெரியும். தொழுகை இல்லாத முஸ்லிம், நோன்பு பிடிக்காத முஸ்லிம், ஜகாத் கொடுக்காத முஸ்லிம், குர்ஆன் ஓதாத முஸ்லிம், முஸ்லிம் தான், சமுத்தியில் முஸ்லிம், வாட் லிஸ்ட்லே முஸ்லிம், ஆனால் இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ரூஹ் சகோதரர்களே அல்லாஹ் பர்ஸஹுடைய நாள் வரைக்கும், கியாமத் வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான தண்டனை. தொழுகை இல்லாவிட்டால் அந்த ரூஹுகள் இடத்துக்கு செல்கிறது, தலைகள் உடைக்கப்படும் இடம். சகோதரர்களே ஜினா செய்திருந்தால், தௌபா செய்யாமல் ஜினாவில் இருந்தால் அதற்கு வேறு இடம். இது 4வது இடம் சகோதரர்களே. 5வது இடம், யாரெல்லாம் இஸ்லாம் பொய் என்று சொல்கிறார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்தை மறுக்கின்றார்களோ, இஸ்லாம் என்ற ஒன்று இல்லை, அல்லாஹ் என்ற ஒன்று இல்லை என்று மறுக்கிறார்களோ,
இந்த ரூஹுகளை அல்லாஹ் சிஜ்ஜீன் என்ற ஜெயிலிலே அல்லாஹ் போடுகின்றான். எதுவரைக்கும்? கியாமத் வரைக்கும். இந்த 5 இடங்கள் தான் ரூஹுடைய இடங்கள். சகோதரர்களே, உடம்பை விட்டு ரூஹ் பிரிந்து விட்டது. இப்பொழுது நாம் அடி கழுவி வைத்திருக்கின்றோம். அடி கழுவி வைத்து இப்பொழுது நாம் குளிப்பாட்ட தயாராக போகிறோம் ரூஹை, உடம்பை. சகோதரர்களே, மேல் போன ரூஹ், 5 இடங்களுக்கும் சென்ற ரூஹ் குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரூஹ் கீழே வந்துவிடும். அந்த ரூஹ் கீழே வந்துவிடும். உலமாக்கள் சொல்கிறார்கள், குளிப்பாட்டும் பொழுது ரூஹ் பக்கத்திலே வந்துவிடும். ஜனாசாவை குளிப்பாட்டினால் சகோதரர்களே, குளிப்பாட்டும் பொழுது, அதனால் தான் வுது எடுத்து விட்டு தண்ணீரை முழு உடம்பிலும் ஊற்றி குளிப்பாட்டுவது ஆக குறைந்த முறை. ஹதீஸிலே வந்திருக்கின்றது, மன் கஸ்ஸல மைத்தன், எந்த அளவு சிறப்பென்றால், யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவாரோ, குளிப்பாட்டி அவரில் உள்ள குறைகளை மறைப்பாரோ, குளிப்பாட்டும் பொழுது பல குறைகள் வரலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முடிகள் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு விடயத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுது மவுத் வரும் என்று தெரியாது. திடீரென்று மவுத் வந்தால் தயாராக இருக்க வேண்டும். சரி, குளிப்பாட்டும் பொழுது குறைகள் வருகிறது, அதை மறைத்தால் அல்லாஹ் 40 தடவை உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். அந்த அளவு நன்மைக்குரிய விடயம்தான் ஒரு மையத்தை குளிப்பாட்டுவது. சகோதரர்களே, குளிப்பாட்டும் பொழுது அத்தர்கள் போடுவது, குளிப்பாட்டும் பொழுது இலந்த இலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இலந்த இலையை போட்டுத்தான் குளிப்பாட்டுவார்கள். சவக்காரம் இருக்கவில்லை. வுது எடுத்து விடுவது போன்ற சுன்னத்தான சட்டதிட்டங்கள் இருக்கிறது. குளிப்பாட்டியதற்கு பிறகு ஜனாசாவை தூக்கி நாம் சுந்தூக்கிலே வைப்போம் கஃன் செய்வதற்காக. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டினார்கள். ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது நபியுடைய ஆடைகளை கலத்துவதா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு சத்தம் கேட்டது. எல்லோருமே அந்த சத்தத்தை கேட்டார்கள். நபியுடைய ஆடையை கலத்தாதீர்கள், லா துஜர்ரிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியுடைய ஆடையோடு தான் குளிப்பாட்டினோம். நபி அவர்களுக்கு எந்த விதமான அசுத்தமும் உடம்பிலிருந்து வெளிவரவில்லை. தித்த ஹய்யன் வ மையிதா, உயிரோடு வாழும் பொழுதும் மௌத்தானதற்கு பிறகும் ரசூலுல்லாஹ் மனமானவர்கள். சகோதரர்களே, ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு ஜனாசாவிலே அத்தர்கள் போடலாம். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலீஃபா தன்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு வசிய செய்தார்கள், என்னுடைய மனைவி தான் குளிப்பாட்ட வேண்டும். உங்களுடைய மனைவி உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாம், நீங்கள் உங்களுடைய மனைவியின் ஜனாசாவை குளிப்பாட்டலாம். சகோதரர்களே, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா தான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். சகோதரர்களே, குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டுமா? சுன்னத்தான விடயம். குளிப்பாட்டியவர் குளிப்பது சுன்னத். அதற்கு பிறகு குளிப்பாட்டியதற்கு பிறகு சகோதரர்களே, கஃன் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு சஹூலியா நாட்டை சேர்ந்த வெள்ளை பிடவையால் தான் உடம்பு கஃன் செய்யப்பட்டது. இன்று நாம் 3 சுத்துகள் சுத்துவோம், ஜுப்பா போன்ற ஒன்றை அணிவிப்போம். சகோதரர்களே, ஏழுமானது 5 பிடவைகள் குளிப்பாட்டுவார்கள், அதாவது கஃன் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃன் செய்யப்பட்டார்கள். யார்? நபி அவர்கள் சொன்னார்கள், கஃன் செய்வதுடைய சிறப்பு என்ன தெரியுமா? மன் கஃபன மையிதன், யார் ஒரு ஜனாசாவை கஃன் செய்வாரோ அல்லாஹ் சுவர்க்கத்துடைய பட்டாடையை கொண்டு அவரை அணிவிப்பார். எல்லா காலமும் இந்த நன்மை முஅத்தினுக்கு மட்டும்தான் போகிறது. சகோதரர்களே, நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் காசு கொடுக்கலாம். காசு அல்ல இந்த இடத்தில் பெறுமதி. ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் உள்ள நன்மை வேறு. மையத்தை கஃன் செய்தாய் சகோதரர்களே, அல்லாஹ் சுவர்க்கத்துடைய இஸ்தப்ரக் சுந்துஸ் என்ற பட்டு ஆடையால் எங்களுக்கு உடை அணிவிப்பார். ஊரிலே சில ஊர்களுக்கு போய் பாருங்கள், மருதமுனையை போய் பாருங்கள், கண்டியிலே மடவளையை போய் பாருங்கள். ஒரு ஊரிலே ஒவ்வொரு கபிரிஸ்தானுக்கும் 50 வாலிபர்கள் இருப்பார்கள். 50 வாலிபர்கள் இருப்பார்கள். எப்பொழுது ஒரு இடத்தில் ஜனாசா என்று கேள்விப்பட்டால் அந்த வாலிபர்கள் விரைந்து சென்று அதனுடைய குளிப்பாட்டக்கூடிய, கஃன் செய்யக்கூடிய, கபரு தோண்டக்கூடிய வேலைகள் ஈடுபடுவார்கள். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறது. சகோதரர்களே, நமது ஊரிலும் இதை உருவாக்க வேண்டும். இந்த விடயங்களை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு கபிரிஸ்தானிலும் 50 வாலிபர்கள் உருவாக்கப்பட வேண்டும். எதற்கு? ஜனாசாவை குளிப்பாட்டும் நன்மை, ஜனாசாவை கஃன் செய்யும் நன்மை. சாதாரணமான நன்மை அல்ல சகோதரர்களே, சாதாரணமான நன்மை அல்ல அவைகள் எல்லாம்.
உங்களுக்கு தெரியும், மறைந்த சம்மாந்தருடைய அமைச்சர் அன்வர் இஸ்மாயில் சுனாமியின் பொழுது அவ்வளோ ஜனாசாக்களையும் கொண்டு வந்து கஃன் செய்து குளிப்பாட்டி தன்னுடைய தலைமையில், சகோதரர்களே, இது போன்ற பல வேலைகள் மறைந்த மஜீத் எம்பி அவர்கள் அடக்குவதற்கென்று பாரிய சேவைகளை நம்மை விட்டும் பிரிந்த முன் சென்றவர்கள் செய்திருக்கிறார்கள். ஊர்களுக்கு, அவருடைய கபர்களுக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கும். சகோதரர்களே, ஜனாசாவை நீங்கள் சந்தூக்கிலே வைத்ததோடு ரூஹும் வந்துவிடும். மேல் சென்ற ரூஹ் கீழே வந்துவிடும். ஜனாசாவை தூக்கி கொண்டு சந்தூக்கிலே செல்கிறோமே, அந்த சந்தூக்கில் செல்லும் பொழுது ஜனாசா பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜனாசா பேசும் சத்தம் உங்களுக்கு கேட்குமாக இருந்தால் லஸாயக, தூக்கி செல்லக்கூடியவர்கள் அப்படியே மயங்கி விழுந்து விடுவீர்கள். ஜனாசா என்ன பேசுகிறது? நல்ல ஜனாசாவாக இருந்தால் சொல்கிறது, அவசரப்படுத்து என்னை, அவசரப்படுத்தி என்னை. மோசமான ஜனாசாவாக இருந்தால் என்னை எங்கு எடுத்து செல்கிறாய்? ஏன்? அதற்கு தெரிந்து விட்டது, நான் கபருக்கு செல்ல போகிறேன், அதைவிட மோசமான இடம் எனக்கு கிடையாது. சகோதரர்களே, சந்தூக் என்பது சாதாரண ஒன்று அல்ல. ஸ்ரீலங்காவுடைய சந்தூக் மூடப்பட்ட சந்தூக். ஆனால் மக்கா மதீனாவுடைய சந்தூக் திறந்த சந்தூக், திறந்துதான் இருக்கும். உம்ராவிலே ஹஜ்ஜிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜனாசாவை வைத்தால் வெளியே ஜனாசா விளங்கும். ஏன்? மூடுவதை விட திறந்துதான் கொண்டு வர வேண்டும். பாதையில் இருப்பவர்கள், நண்பர்கள் பாடம் படிக்க வேண்டும், மௌத்துடைய சிந்தனை உருவாக்க வேண்டும். இந்த மூடிய சந்தூக் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சக்கராத்திலே, ஃபாத்திமா உம்மு சலமா அஸ்மா பின்த் உமைஸிடம் சொன்னார்கள், அஸ்மா, என்னுடைய ஜனாசாவை மூடிதான் எடுத்து செல்ல வேண்டும். அஸ்மா பின்த் உமைஸ் முதலாக ஈச்ச ஓலைகளை வெட்டி ஜனாசாவுக்கு மேல் போட்டார்கள். சகோதரர்களே, இரவு நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசா, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய ஜனாசா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஜனாசாவெல்லாம் ரசூலுல்லாஹுடைய ஜனாசாவும் இரவு நேரம் தான் அடக்கம் செய்யப்பட்டது. பகலிலும் அடக்கலாம், இரவிலும் அடக்கலாம். எந்த நேரத்தில் அடக்கினாலும் நன்மையோடு சென்றால் அது போதும். சகோதரர்களே, இப்பொழுது சந்தூக் தூக்கி கொண்டு வரப்படுகிறது. சந்தூக்கை தூக்கி வரும் பொழுது சகோதரர்களை, ஜனாசாவை தூக்கி செல்லுதல், வாகனத்தில் கொண்டு வருதல் எதுவும் நன்மைக்குரிய காரியம்தான். ஆனால் கலந்து கொள்ள வேண்டும். ஜனாசாவை பின் துயர்ந்தாலே நபி அவர்கள் சொன்னார்கள், பின் துயர்ந்து வந்து தொழுதால் அடக்கினால் உள்ள நன்மை அது வேறு. சகோதரர்களே, மற்ற ஊர்களை பொறுத்தவரையில் ஜனாசாவை தூக்கி வரும் பொழுது ஷஹாதா கலிமா சொல்லுவார்களே, ஜனாசா வரும் பொழுது யாரும் பேசக்கூடாது, கதைக்க கூடாது. சகோதரர்களே, போன் பேசும் இடம் அல்ல அது, போன் பேசும் இடம் அல்ல. அவைகள் மௌத்துடைய சிந்தனையோடு வரவற்றும். அதனால்தான் ஏனைய ஊர்களில் உலமாக்கள் ஜனாசாவை தூக்கி வரும் பொழுது காஃபிர்கள் பார்க்கக்கூடிய இடங்கள், அந்த இடத்திலே கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகள், காலு இதே போன்று யாசீனுடைய வார்த்தைகளை ஓதுவார்கள். ஆனால் ஷரியத்திலே அவ்வாறு ஒன்று கிடையாது, ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. மௌத்துடைய சிந்தனையோடு ஜனாசாவை தொழுகைக்காக கொண்டு வர வேண்டும். மூன்றாவது கடமைதான் சகோதரிகளே, ஜனாசாவை தொழுகைக்கு கொண்டு வந்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை யாரும் தொழுவிக்கவில்லை. நபி அவர்கள் தொழுவிக்க வேண்டாம் என்றார்கள். நபியுடைய ஜனாசாவை மலக்குகள் தொழுதார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் தொழுதார்கள். யாருமே நபியுடைய ஜனாசாவை தொழுவிக்கவில்லை. எங்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தால் சகோதரர்களே, ஆணுடைய ஜனாசா, பெண்ணுடைய ஜனாசா, ஆணுடைய ஜனாசாவில் தலைமாட்டிலும் பெண்ணுடைய ஜனாசாவில் இடுப்பிலும் நின்றுதான் தொழுவிப்பார். இன்றுள்ள பெரும் ஒரு ஆச்சரியமான விடயம்தான், ஜனாசாவை வைத்தால் மகன் தொழுவிப்பதற்கு முன் வருகிறார், பிள்ளை தொழுவிப்பதற்கு முன் வருகிறார். ஆனால் அவருக்கு சூரா ஃபாத்திகா கூட சரியாக பாடமில்லை, துவாவும் பாடமில்லை. மகன் தொழுவிக்க வேண்டுமே என்பதற்காக தொழுவிக்க வைத்து விடாதீர்கள். மிக முக்கியமான தொழுகை சகோதரர்களே. என்னுடைய மகன் தொழுவிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் இப்பொழுதிருந்தே அவரை பயிற்சி கொடுத்து எடுங்கள், பயிற்சி கொடுத்து எடுங்கள். அவர் பயத்திலே தக்பீர் கட்டுகிறார். எத்தனை தக்பீர், என்ன ஓதுவது ஒன்றுமே தெரியாது. கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு துவா, அதை இழந்து விடுகிறீர்கள். மகன் தொழுவிப்பதா? பரவாயில்லை, மகன் பழக்கப்பட்டிருந்தால் தொழுவிக்க விடுங்கள். இல்லாவிட்டால் வளமையாக உலமாக்கள் தொழுவிக்கட்டும் ஜனாசாவை. சகோதரர்களே, ஜனாசா தொழுகையில் எங்களுக்கு தெரியும் 4 தக்பீர்கள். முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத், மூன்றாவது தக்பீருக்கு பிறகு துஆ. சகோதரர்களே,
பள்ளியில் வந்திருக்கும் இந்த ஆயிரக்கணக்கான பேரை எழுப்பி ஜனாசாவுடைய துவா தெரியுமா என்று கேளுங்கள். 10 பேர் ஓதுவார்கள், மற்ற யாருக்குமே தெரியாது. எந்த அளவு துரதிஷ்டவசம் என்பதை பாருங்கள் சகோதரர்களே. ஜனாசாவுடைய துவாவை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த் வனக்ஹி மினல் خطايا كما ينقى الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره وزوجا خيرا من زوجه واعيده من فتنة القبر وعذاب النار. சகோதரர்களே, ஜனாசாவுடைய துவாவில் மாத்திரம் 13 துவாக்கள் இருக்கிறது. 13 துவாக்கள். அதுல கூட உங்களுக்கு துவா செய்யறதுக்கு மகன் கிடைக்கலண்டா அவன் மகனே இல்லை. உங்களோட மருமகன், உங்களுடைய சொத்து செல்வத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய மருமகன் அந்த துவா ஓத தகுதியற்றவன் என்றால் உன்னை விட துர்ப்பாக்கியசாலி யாருமே கிடையாது. அந்த துவாவையாவது பிள்ளைகளுக்கு அடித்து கொடுத்து வையுங்கள். என்னுடைய காணி, சொத்து, பத்து முழுதையும் அனுபவிக்கும் நீ எனக்காக இந்த துவாவையாக செய். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. முதலாவது துவா. வர்ஹம்ஹு, இவர் மீது இரக்கப்படுவாயாக. வஆஃபிஹி, ஆஃபியத்தை கொடுப்பாயாக. வஅஃபு அன்ஹு, யா அல்லாஹ் இவருடைய முழு விடயத்தையும் சரியாக்குவாயாக. ஐந்தாவது வஅக்ரிம் நுஸுலஹு, விருந்தாளியாக வருகிறார் யா அல்லாஹ் சங்கைப்படுத்துவாயாக. ஆறாவது வவஸ்ஸி' முத்கலஹு, இவருடைய கபரை விசாலப்படுத்துவாயாக. ஏழாவது யா அல்லாஹ் வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த், குளிரான தண்ணீரை கொண்டு, ஐஸ் கட்டியை கொண்டு இவரை குளிப்பாட்டுவாயாக. வனக்ஹி மினல் خطايا, யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து இவரை பரிசுத்தம் செய்வாயாக. கமா நக்கைத ثوبல் அபியத மின தனஸ், வெள்ளை பிடவையை எவ்வாறு பரிசுத்தம் செய்வாயோ அது போன்று இவரை பரிசுத்தம் செய்வாயாக. வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி, உலகத்தில் இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை கொடுப்பாயாக. வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, உலகத்தில் இருந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடுப்பாயாக. வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, உலகத்தில் இருந்த மனைவியை விட சிறந்த மனைவியை கணவனை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வஅஇதுஹு மின் ஃபித்னத்தில் கபர், 12வது துவா, கபருடைய ஃபித்னாவை விட்டு இவரை பாதுகாப்பாயாக. 13வது துவா வஅதாபன் நார், நரக வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக. இந்த 13 துவாவையும் எங்களுக்கு புத்தி இருந்தால் இன்றே எழுதி மகனுடைய கையில கொடுத்துரும். இது இப்பவே பாடமாக்கிடு சகோதரர்களே. தேவையான இடத்துக்கு தேவையில்லை என்றால் அந்த மகன் நமக்கு தேவையில்லை. தேவையான நேரத்துக்கு பணம் பெறுமதி இல்லை என்றால் அது நமக்கு தேவையில்லை. நோய்வாய்ப்பட்டு விட்டோம், வைத்தியத்துக்கு பணம் இல்லை என்றால் எதற்கு பணம்? சக்கராத்தை அடைந்து விட்டோம், தொழுகையில் ஓதுவதற்கு ஒரு மகன் இல்லை என்றால் எதற்கு பிள்ளைகள்? சகோதரர்களே, எதற்கு குடும்பம்? ஜனாசாவுக்கு துவாவை முடித்தால் அடுத்த கட்டம் சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளுவாரோ ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஹதீசுகளை படித்தால் இதற்கு பிறகு சம்மாந்துறையில் ஒரு ஜனாசாவை விட மாட்டீர்கள். சொல்லுவார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை படித்த பொழுது எத்தனையோ கீராத்துகளை விட்டு விட்டோமே. ஒரு மலை சகோதரர்களே, ஒரு மலையளவு நன்மை கிடைக்கும் ஒரு ஜனாசா தொழுதால். எவ்வளவு பெரிய நன்மையான காரியம்! அதற்கு பிறகு நீங்கள் உடம்பை கொண்டு போய் கபிரிஸ்தான், கபரிலே கொண்டு போய் வைக்கிறோம் சகோதரர்களே. கபரிலே வைப்பது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? உயிர் அதோடு வருகிறது. கபரிலே கொண்டு போய் ஒரு ஜனாசாவை வைத்தால், ஒரு ஜனாசாவை வைத்து மண்ணை மூடினால் 2 வகையான நன்மை. ஒன்று, இன்னொரு மலை கீராத் நன்மை கிடைக்கும். தொழுதற்கு ஒரு கீராத் வேறு, கபரிலே ஜனாசாவை அடக்கியதற்கு இன்னொரு கீராத் ஒன்று. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு ஜனாசாவை கபரிலே கொண்டு போய் அடக்குவாரோ அல்லாஹ் சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு வீட்டை கட்டுவார். அந்த உயர்ந்த நன்மை சகோதரர்களே, அந்த உயர்ந்த நன்மை. ஜனாசாவை கொண்டு போய் கபரிலே, ஜனாசாவை கொண்டு போய் கால் மாட்டிலே தான் வைத்து அப்படியே ஜனாசாவை இழுத்தெடுப்போம். பிஸ்மில்லாஹ் வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹ்.
சகோதரர்களே, மிக தாழ்மையாக கேட்கும் விடயம், ஜனாசாவில் பேசுவதை நிறுத்த வேண்டும். ஜனாசா கபருஸ்தானிலே பேசுவதை நிறுத்த வேண்டும். எந்த முஸ்லீம்களுடைய கபருஸ்தானிலும் பேச்சுவார்த்தை 2 பேர் பேசிக் கொண்டிருப்பது, போன் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு தான் பேச வேண்டும் என்றால் கபருஸ்தான் செல்லாதீர்கள் தயவு செய்து. மற்றவர்களுடைய கவலைகளும் இல்லாமல் போய்விடும். அதற்குத்தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு 50 பேர் தயாராகுங்கள் ஜனாசாவை கபருஸ்தானை பராமரிப்பதற்கு. கபருஸ்தானுடைய வாசலிலே செருப்புகள் கலத்தப்பட வேண்டும். கபருஸ்தானுக்குள் செருப்புகள் அணிந்து கொண்டு செல்லக்கூடாது. அதனால் தான் கபருஸ்தான் சுத்தமாக இருக்க வேண்டும். முள்ளுகள் அது போன்ற எதுவுமே இருக்கக்கூடாது கபருஸ்தானிலே. இரண்டாவது, கபருஸ்தானிலே பயான் செய்யப்படும் பொழுது உட்கார்ந்து அமைதியாக பயான் கேட்க வேண்டும். நின்று கொண்டு கேட்பதை விட நபியுடைய காலத்திலும் உட்கார்ந்து விடுவார்கள். அந்த அளவு கபருஸ்தானை செய்ய வேண்டும். அமைதியான அழகான கபருஸ்தான்களாக ஆக்கினால் சமூகத்தில் இன்னும் சீர்திருத்தம் அதிகமாகும். சகோதரர்களே, நபியுடைய கபரையும் தோண்டும் பொழுதோ அந்த காலத்தில் 2 வகையான கபர் தோண்டுவார்கள். ஒன்று சாய்ந்து மருது நிந்தவரில் தோண்டுவதை போன்று நேரான கபர், மையத்தை வைத்துவிட்டு பலகை வைப்பார்கள். இரண்டாவது, சம்மாந்துறையிலும் தோண்டுகிறோம், மதீனாவில் அதே கபருஸ்தான் தான், பிள்ளை குழியுள்ள கபர். நேராக தோண்டி அப்படியே சைட்லே தோண்டுவார்கள். சைட்லே தோண்டி ஜனாசாவை கொண்டு போய் சைட்லே வைத்துவிட்டு அதிலே செங்கல் நாட்டுவார்கள். நபியுடைய ஜனாசாவும் சகோதரர்களே அந்த பிள்ளை குழி என்று சொல்லக்கூடிய சைடாக தோண்டப்பட்டு நபியுடைய ஜனாசா வைக்கப்படுவதற்கு முன்னால் நபியுடைய அடிமை ஷுக்ரான் ஒரு பிடவையை எடுத்து கபருஸ்தானிலே விரித்தார். விரித்ததோடு சஹாபாக்கள் கேட்டார்கள், எதற்காக விரிக்கிறாய்? சொன்னார்கள், நபி அவர்கள் உட்கார்ந்த பிடவை, இதற்கு பிறகு யாரும் அந்த பிடவையில் உட்காரக்கூடாது. ஜனாசாவை அதற்குள் ஆக்கினார்கள். கபருக்குள் இறங்கினார்கள். ஹசரத் ஃபதுல் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் மையத்தை வைத்துவிட்டு 9 செங்கல் அடக்கினார்கள். 9 செங்கல்ல எடுத்து அந்த பிள்ளை குழியுடைய அந்த வாசல்லே வைத்துவிட்டு தான் அடக்கம் செய்தார்கள். சகோதரர்களே, எங்களுடைய கபருஸ்தானிலும் நாங்கள் 2 முறையிலும் செய்யலாம். ஜனாசாவை வைத்துவிட்டு சகோதரர்களே, அதுதான் அவருடைய கடைசி பயணம். என்னுடைய உங்களுடைய கடைசி பயணம். மண்ணுக்கு வந்த, மண்ணால் படைக்கப்பட்ட நாம் மண்ணுக்கு செல்கிறோமே. சகோதரர்களே, ஜனாசாவை எரிக்கிறார்களே, எரிப்பவர்கள் வெகு சீக்கிரம் விளங்கிக் கொள்ளுவார்கள். ஜனாசாவை எரிப்பவர்கள் வெகு சீக்கிரம் விளங்கிக் கொள்ளுவார்கள் தாங்கள் செய்தது சரியா பிழையா என்பதை. சகோதரர்களே, அதை பற்றி நான் இந்த இடத்தில் பேச வரவில்லை. அவைகள் பேசுவதற்கு வேறு நேரம், வேறு இடம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்தில் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, ஜனாசாவை கபருக்குள் வைத்தால் அதற்கு பிறகுதான் நம்முடைய அனைத்தும் ஆரம்பிக்கின்றது. அந்த ஜனாசாவுக்கு 3 தடவை மண் போட வேண்டும். மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இந்த 3 ஆயத்தை ஓதித்தான் 3 தடவை மண் போடப்படும். மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்தே படைத்தோம், இந்த மண்ணுக்கே மீட்டி எடுத்திருக்கின்றோம். ஒரு நாள் இந்த மண்ணிலிருந்தே உங்களை எழுப்பாட்டுவோம். எந்த மண்ணால் யார் படைக்கப்பட்டாரோ அந்த மண்ணுக்குத்தான் போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்காவில், நபி அவர்கள் படைக்கப்பட்டது மதீனாவுடைய மண்ணால். அதனால் மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டார். சிலர் சம்மாந்துறையில் பிறந்தார்கள். சம்மாந்துறையில் பிறந்தாலும் அவர் படைக்கப்பட்டது மதீனா மண்ணால் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் மௌத்தாகுவதற்கு மதீனா தான் போவார். சாய்ந்த மருதில் ஒருவரை கண்டிருக்கிறோம், ஹஜ்ஜிலே சாய்ந்த மருதில் பிறந்தவர், ஆனால் ஹஜ்ஜில் எங்களோடு இருந்தார். மதீனாவிலே வைத்து ஹாஸ்பிட்டல்லே மௌத்தாகி விட்டார். பக்கத்து வீடு எங்களுடைய. அவரை பார்த்தால் அவ்வளோ பெரிய ஆபித் அல்ல, ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் வைத்த பெயர் அல்லாஹுடைய பெயர், அப்துல் அசீஸ், அப்துல் கஃபூர், அப்துல் ரவுஃப் என்று இந்த பெயர்களைத்தான் வைத்திருந்தார். மதீனாவிலே பக்கீலே அவருடைய கபர் இருக்கிறது. சகோதரர்களே, இப்பொழுது ஜனாசாவை அடக்கம் செய்கிறோம். நபியுடைய ஜனாசாவை அடக்கியதற்கு பிறகு ஒரு சான் உயர்த்தப்பட்டது. சகோதரர்களே, அதற்கு மேலால் தண்ணீர் ஊற்றுவோம். தண்ணீர் எல்லாம் ஊற்றியதற்கு பிறகு ஜனாசாவுக்கு ஒரு பயான் செய்ய வேண்டும். நபி அவர்கள் பயான் செய்வார்கள். சகோதரர்களே, பயான் செய்ததற்கு பிறகு நாம் என்ன செய்யலாம்? குடும்பம் இருந்து அந்த ஜனாசாவுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏன்? அவருக்கு தேவையான நேரம் சகோதரர்களே உயிர் கொடுக்கப்பட்டுவிடும். கபருக்குள் உயிர் கொடுக்கப்பட்டுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஜனாசாவை அடக்கிவிட்டு திரும்பி செல்லும் பொழுது உங்களுடைய நடக்கக்கூடிய செருப்புடைய சத்தம் கூட அந்த மையத்துக்கு கேட்க ஆரம்பிக்கும். சகோதரர்கள், ரூஹ் வந்துவிடும். இனித்தான்
எந்த மார்க்கம் உண்மை என்பது தெளிவு வரும். அங்கு தெளிவு வந்து என்ன செய்ய சகோதரர்களே, அந்த இடம்தான் தெளிவு கிடைக்கும். ஏறியது கழுதையிலா குதிரையிலா, அந்த இடத்தில் தான் தெளிவு கிடைக்க போகிறது. குர்ஆன் உண்மையா பொய்யா, அந்த இடத்தில் தான் தெளிவு கிடைக்க போகிறது. மையத்துகளை பத்த வைத்தது சரியா, அடக்கியது சரியா, அந்த இடத்தில் தான் தெளிவு கிடைக்க போகிறது. ஒவ்வொன்றுக்கும் தெளிவு கிடைக்கும் அந்த இடம்தான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். உனக்கு விளங்கும் நேரம் அதுதான். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். உறுதியாக உனக்கு விளங்கும் நேரம் அதுதான். உறுதியாக விளங்கும். சத்தமிட்டால் சத்தம் வெளிவருமா? ஒன்றுமே வெளிவராது. இந்த கபிரிஸ்தானில் எவ்வளோ பேருக்கு நடக்கிறது யாருக்கு தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை கடக்கிறார்கள். வேதனை நடக்கிறது, வேதனை நடக்கிறது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான். உடனே ஒரு ஈச்ச மரத்தை இரண்டாக பிளந்து ஒரு கபரிலே வைத்தார்கள். சொன்னார்கள், 2 கபரிலே வேதனை. ஒரு கபரில் வேதனை எதற்கு தெரியுமா? சிறுநீர் கழித்து சரியாக கழுவவில்லை. இது பாவமா? பாவம் என்றால் நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே. சிறுநீர் கழித்து சரியாக கழுவவில்லை, இதற்கு கபரிலே வேதனை. 2வது கபரில் வேதனை எதற்கு தெரியுமா? ஒரு செய்தியை புறம் பேசியது மற்ற முஸ்லிமை பற்றி. இவைகளை பாவமாக கூட நாம் பார்ப்பதில்லை. வேதனை கபரிலே. இந்த உலகத்திலே ஆட்சி செய்து அநியாயம் செய்தவன் ஃபிரௌன். உங்களுக்கு தெரியும் ஃபிரௌனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வ அஷியா. பெருமடிக்கிறார்களா? அந்த ஆட்சியில் இருந்து கொண்டு பெருமையா? இந்த ஆயத்தை பார்க்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான், காலை மாலை ஃபிரௌனை நெருப்பிலே போட்டெடுக்கின்றோம். காலை மாலை போர்னையில் போட்டெடுக்கிறான் ஃபிரௌனை அல்லாஹ். அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வ அஷியா அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப். சகோதரர்களே, யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது, யாருக்கும் எதுவும் செய்ய முடியாத இடம்தான் அந்த கபர். அந்த கபர் என்பது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அந்த கபரை பற்றி சொல்லும் பொழுது அது தனியான வீடு. அது இன்று உங்களை அடக்கிவிட்டு குடும்பம் சாப்பிட வந்து விட்டது, குடும்பம் டீ குடிக்க வந்து விட்டது, நீங்கள் தட்டத்தனியாக கபருக்குள். அதனால்தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து வசியத் செய்தார்கள், பிள்ளைகளே, என்னுடைய ஜனாசாவை அடக்கினால் ஒரு ஒட்டகம் அறுத்து பங்கிடும் நேரம் அளவாவது எனக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஒரு ஒட்டகம் அறுத்து என்றால் 4-5 மணித்தியாலமாவது எனக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். சகோதரர்களே, சில வாப்பாமார் பாவம் அடக்கப்பட்ட நாளிலிருந்தே அந்த கபிரிஸ்தானுக்கு பிள்ளைகள் செல்லவில்லை. கேட்டார்கள் ஒரு இமாமிடம், என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? சொன்னார்கள், நீ உனது வாப்பாவோடு எவ்வாறு நடந்து கொண்டாயோ அது போன்றுதான் உனக்கு நடக்கும். உன்னுடைய வாப்பாவை நீ அடக்கம் செய்து 10 ஆண்டுகள் இன்னும் போகவில்லையே வாப்பாவுக்கு பக்கத்தில், அதே போலதான் உன்னுடைய மகன் உனக்கு செய்வார். சகோதரர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே ஒரு ஒட்டகம் அறுத்து பங்கிடும் நேரம் அளவு இஸ்திக்ஃபார். இன்று கபிரிஸ்தானிலே புதிய ஒரு விடயத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம், முசாஃபஹா. இந்த முசாஃபஹா அவசியமில்லை. இந்த முசாஃபஹா செய்வது வீட்டிலே போய்தான், ஆறுதல் தான். இந்த முசாஃபஹாவை விட்டுவிட்டு குடும்பங்கள், பிள்ளைகள் உம்மாவுடைய வாப்பாவுடைய கபரை சுத்தி உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஏன்? அடுத்த வீடு சகோதரர்களே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், எனக்கு ஒரு இரவை நினைத்தால் அழுகை வருகிறது. அந்த இரவு உலகத்திலே 70-80 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு முதல் இரவு கபரிலே தூங்குவதை நினைத்தால் எனக்கு கண்ணீர் வடிகிறது என்பார்கள். இது அவருக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் கண்ணீர் வடிய வேண்டும். அதற்கு சகோதரர்களே நாம் தயாராக வேண்டும், அதற்கு நாம் உரியவர்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான கபருடைய ஆகிரத்துடைய சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.